இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் கேது, கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், தனுசில் சனி, கும்பத்தில் ராகு. பிரச்சனையை கேட்டு ஜாதகர் ஆலோசனைக்காக வரும்போது சனி கோரா போய்கொண்டிருக்கிறது. தனுசு லக்னமாக அமைகிறது. சனி கோராநாதனாக இங்கு சனி எடுக்கின்றோம். தனுசில் இருக்கின்ற சனியும் தனுசுக்கு அதிபதியான குருவும் நேருக்கு நேராக ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றனர். எனவே வந்திருக்கும் ஜாதகர் மரியாதைக்குரியவர் என்று சொல்லலாம். நீதியின் நெறியில் சாய்ந்தவர் என்று நாங்கள் மதிப்பிடலாம். 7ஆம் அதிபதி தனது நண்பனான சுக்கிரனுடன் 10ல் இருக்கின்றார். அதாவது இங்கு 7ஆம் அதிபதியாக புதன் வருகின்றார். அவர் வலிமை பொருந்திய அவருடைய மற்றொரு வீட்டில் தனது நெருங்கிய நண்பரான சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கின்றார். சந்திரன் சுக்கிரன் மற்றும் புதனுக்கு 11ல் இருக்கின்றார். எனவே இது ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பதற்கான அறிகுறியாகும். இங்கு கன்னி பெண் ராசி, புதன் அங்கு பெண்ணாக செயல்படுவார். அங்குள்ள சுக்கிரனும் பெண் ராசியில் இருக்கின்றார், பெண் கிரகமாகும். இந்த 2 மனைவிகளில் ஒருவர் சுக்கிரன் பலவீனமாக இருப்பதால் மனைவிகளில் ஒருவர் பலவீனமாக இருக்கின்றார் என்பது தெரிகிறது. செவ்வாய், சூரியன் மற்றும் கேது கோராநாதனுக்கு அதாவது தனுசுக்கு 9ல் இருக்கின்றார். இவர்கள் அனைவரும் சனி எனும் கோராநாதனுக்கு எதிரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதகர் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் என்று சொல்லலாம். ஏனென்றால் சூரியன் அரச ராஜா, செவ்வாய் தளபதி, அதே சமயம் கேது கொடியை குறிப்பவர். இந்த சூரியன், செவ்வாய் மற்றும் கேது எனும் சேர்க்கைக்கு 11ல் குரு இருக்கின்றார். ஜாதகருக்கு பெரிய பெரிய ஆட்களின் தொடர்புகள் இருக்கும். அதே நேரம் ஜாதகர் அடுத்தடுத்த காலங்களில் சில செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை அனுபவிக்க முடியும். அதாவது அனுகூலமான செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாம். சனியின் தந்தை சூரியன், சனியின் சகோதரன் செவ்வாய், இவர்கள் இருவரும் கேதுவோடு இணைந்துள்ளனர். இது ஜாதகரின் இரத்த உறவினர்கள் சிலர் ஜாதகருக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்குவதை காண முடிகிறது. மேலும் 10ஆம் அதிபதியாகிய புதன் 10ல் வலிமையாக இருக்கின்றார். எப்படி இருந்தாலும் ஜாதகர் கலைகளோடு வணிக லயங்களோடு தொடர்புடையவராக இருப்பார். இவைகள் மூலம் ஜாதகர் நல்ல நன்மைகளை பெறுவார் என்று சொல்லலாம். இது சம்பந்தமாக பயணங்களை மேற்கொள்வார் என்று சொல்லலாம். ஏனெனில் சந்திரன் கன்னியிலிருந்து 11வது இடத்தில் இருக்கிறார். சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரனை நோக்கி வருகிறது. சந்திரன் பயணத்தை குறிக்கிறது மற்றும் கலைகளை குறிக்கிறது. புதன் புத்தி மற்றும் வணிகலயங்களை குறிக்கிறது. மேலும் சுக்கிரன் செல்வத்தை தவிர அழகான அம்சங்களை குறிக்கிறது. எனவே ஜாதகர் கலை மற்றும் பயணங்கள் மூலம் நிதி நன்மைகளை பெறுகிறார் என்று சொல்லலாம். 2 வாடிக்கையாளர்கள் மீன லக்னத்திலும் புதன் ஹோரா போய்கொண்டிருக்கும் போதும் வந்து கேள்வி கேட்கின்றார்கள். புதன் தனது நண்பரான சுக்கிரனுடன் தன் சொந்த ராசியில் இருக்கிறார். புதன் உச்சமாகி இருக்கின்றார். இங்கு வந்த 2 பேர்களில் ஒருவர் நல்ல அறிவுள்ளவர், திறமையானவர், நிதி உள்ளவர், நல்ல மனிதர் என்று சொல்லலாம். மற்றவர் சுக்கிரன் இங்கு பலவீனமாக இருக்கின்றார். அப்போ மற்ற நபர் பலவீனமான ஒருவர் என்று சொல்லலாம். மேலும் அவர் சந்திரனுக்கு 11ல் இருப்பதால் மனதளவில் பலவீனமான ஒருவர் என்று சொல்லலாம். அதே நேரம் சுக்கிரன் மற்றும் புதனுக்கு 11ல் சந்திரன் இருப்பதால் இருவருமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் இருப்பதை காட்டுகிறது. இரு தரப்பினரின் வாழ்க்கையும் பிஸ்னஸ் என்று சொல்லலாம், அதாவது வணிகமாகும் என்று சொல்லலாம், வியாபார நடவடிக்கைகளாகும் என்று சொல்லலாம். மற்றொருவர் சந்திரன் ஹோராவில் வருகின்றார். ஹோராநாதனாக சந்திரனை பார்க்க வேண்டும். சந்திரன் தனது சொந்த ராசியில் இருக்கின்றார். அதற்கடுத்து கேது, அதாவது கேது சந்திரனை நோக்கி நகர்கிறது. அதற்கடுத்து சூரியன் மற்றும் செவ்வாய் அடுத்தடுத்த டிகிரிகளில் இருக்கின்றனர். சந்திரன் நகர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார். ஏனெனில் சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழைய கேது அனுமதிக்கவில்லை. சந்திரன் தாயை குறிப்பவர். அவர் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கின்றார். கேது மற்றும் செவ்வாய்க்கிடையே தந்தையாகிய சூரியன் இருக்கின்றார். கேது மோட்சத்தை குறிக்கும், செவ்வாய் நெருப்பை குறிக்கும் கிரகம். மோட்சத்தை நோக்கி இவரது தந்தை இறந்து விட்டார்.
சந்திரனுக்கு 3 புதன் மற்றும் சுக்கிரன். அதாவது யாதகருக்கு 2 சகோதரிகள் இருக்கின்றனர். அதில் ஒருவர் பலவீனமானவர், மற்றவர் புத்திசாலித்தனம் அதாவது அறிவுஜீவியாக இருந்தாலும் கணவருடன் நல்லுறவில் இல்லை என்று சொல்லலாம். ஏனெனில் சந்திரன் தொடர்படுவதால் அவர் கணவரோடு நல்லுறவில் இல்லை என்று சொல்லலாம். சந்திரன் நிலையை வைத்து இதை அனுமானிக்கலாம். ஹோரா பகவான் சந்திரன் பயணத்துக்கு காரணமான கிரகம். எனவே இவரது தொழில் பயணங்களை உள்ளடக்கியது என்று சொல்லலாம். சந்திரன் ஹோரா என்பதால் சந்திரனை யாதகராக இருக்கின்றோம். சந்திரனுக்கு அடுத்து கேது நூல் மற்றும் கம்பிகளை குறிப்பவர். சூரியன் பிரகாசத்தை குறிப்பவர். செவ்வாய் நெருப்பு. எனவே சூடு, நெருப்பு, பிரகாசம், கம்பி, நூலோடு இவரது தொழில் சம்பந்தப்படுகிறது. அடுத்து சுக்கிரன், இவர் சைனிங்கை கொடுப்பவர். புதன் அறிவு. ஆகவே இவரது தொழில் பட்டு துணிகள், நூல்கள் மற்றும் தங்க போர்டர்கள் போன்றவற்றோடு இவரது தொழில் சம்பந்தப்படுகிறது. சூடு, வெப்பம் இங்கு வருகிறது இல்லையா? அப்போ மின்சார பொருட்களோடு இந்த தொழில் சம்பந்தப்படுகிறது என்று சொல்லலாம், தொடர்படுகிறது என்று சொல்லலாம். சந்திரனுக்கு 3 சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஜாதகருக்கு நிலம், வீடு, சொத்துக்கள் மூலம் சில நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் கேது, கன்னியில் சுக்கிரன், சந்திரன் மற்றும் புதன், தனுசில் சனி, கும்பத்தில் ராகு. இந்த ஜாதகர் ஆலோசனைக்கு வரும்போது குரு ஹோரா போய்கொண்டிருக்கின்றது. குருவிற்கு நேரலில் சனி இருக்கிறது. கிழக்கு திசையில் சனி தனது பரம விரோதிகளான கேது, சூரியன் மற்றும் செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்றார். மற்றொருவர் வருகின்றார். அவர் செவ்வாய் ஹோராவில் வருகின்றார். இங்கு கேது, சூரியன் மற்றும் செவ்வாய் அடுத்தடுத்த டிகிரிகளில் சிம்மத்தில் இருக்கின்றார்கள். செவ்வாய் ஒரு மூலதனத்தில் இருக்கின்றார் என்று சொல்லலாம். செவ்வாய்க்கு 2 புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இருப்பதால் செவ்வாய் கன்னியில் நுழைந்த பின் சில பலன்களை பெறுகின்றார் என்று சொல்லலாம். இவர் கேட்கும் கேள்வி, எப்போது தனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது இவரது கேள்வி. ஏனெனில் இவர் கடுமையாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார், அதனால் பாதிக்கப்பட்டுள்ளார். சந்திரன் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் இருக்கின்றார். எனவே ஜாதகர் சொத்து மற்றும் நிதி சம்பந்தமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லலாம்.